ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஆணும் பெண்ணுமா ரெண்டு காக்கை கூடுகள் கூடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தன. ஒரு நாள் அந்த மரத்துல பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்துச்சு. அது வந்து சேர்ந்ததோடு இல்லாம காக்கை இடுற முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளா, 2 நாளா, பல நாள். காக்கைக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கருநாகத்தை காக்கை என்ன செய்ய முடியும்? அதற்காக விட்டுடவா முடியும்? விடலாமா? ஒரு நரி கிட்ட போய் ஆலோசனை கேட்டுச்சு. நரி சரியான யோசனை ஒண்ண சொன்னுச்சு. அந்த புறத்துல அரசகுமாரி குளிக்கிற இடத்துக்கு போ. அவள் குளிக்கும் போது நகைகளை கழட்டி ஒரு பக்கம் வைப்பா. அந்த ஆபரணங்கள்ல பெரியதான ஒண்ணு எடுத்து பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவங்களுக்கு எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் இடத்துல இருந்து போன இடத்துல போட்டுட்டு யாராவது பார்க்கும்படி போடணும். போட்டா ஓடு முதல்ல, அப்புறம் யார் அப்படின்னு கேட்டது. காக்கை தாமதிக்கல. பறந்து அந்தப்புறத்துக்கு சென்று பார்த்தது. அரசகுமாரியின் நகைகளை ஒரு முத்து மாலை அதன் கண்ணை ஊத்துச்சு. அதையே கொத்தி எடுத்தது. இருந்த அரசகுமாரியின் சிநேகிதிகள் காகம் முத்து மாலையை கொத்தி கொண்டு போகுதுன்னு கத்தினாங்க. உடனே சேவகர்கள் ஓடி வந்தாங்க. காக்கை மெதுவா அவங்க கண்ணில் படும்படி பறந்து வந்து அவங்க அருகில் வந்து பார்க்கும்படி அந்த முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்துல போட்டுச்சு. உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை கொத்தி கிளறினார்கள். உடனே உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதையும் கொண்டார்கள். அப்புறம் பார் என்று நரி சொன்னது அர்த்தம் காக்கைக்கு புரிஞ்சிச்சு. சேவகர்களும் முத்துமாலையை எடுத்துட்டு போனாங்க. சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதியான பெருமூச்சு விட்டாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.